ஹாய்ங்க, கும்பகோணம் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதும் 3 முறை கழுவிட்டு குக்கருக்கு மாத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி, 2 உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல தேங்காய் 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு, பூண்டு, இஞ்சி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய், கடுகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பொடிய நறுக்குன பூண்டு, நீலவாக்குல கட் பண்ண வெங்காயம் சேர்த்து லேசா வதக்கினா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்து கலந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதனுடைய அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதும் வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்து கலந்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்கலாம். டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடி. சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்